நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம உணர்வு முதல்ல நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, உணர்வு என்றால் நம்ம உடம்புல அது எது மாரி வருதுங்கிறத நம்ம முதல்ல கவனிக்கணும். உணர்வுனா என்ன? உணர்ச்சினா என்னங்கிறத நம்ம முதல்ல ஆழ்ந்து கவனிக்கணும் உள்ள. நம்ம விழிப்புணர்வ பத்தி நான் ஏன் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, விழிப்பு உணர்வுல பார்வையும், உணர்வும் நெறைய விஷயங்கள கலந்து தான் அத யோசிச்சு ஞாபகப்படுத்தினதுக்கப்புறம் தான் செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன். ஆனா, அதுக்குள்ள ஒரு உணர்வு வருது இல்லையா? அந்த உணர்வு எது மாரி இருக்கும்? அது வந்து ஒரு ஃப்ளவர்ஸ் மலர்ற மாரி இருக்கணும். அந்த உணர்வு அப்டின்னா, இப்ப நீங்க உங்க மனைவிய பார்த்தீங்க அப்டின்னா, உங்க முகத்துல தன்னாலேயே ஒரு சிரிப்பு கலந்த பரவசம் வரும். அது மாரி உங்க அம்மாவ நீங்க உணர்வோட பார்த்தீங்க அப்டின்னா, அந்த உணர்வோட ஃப்ளவர்ஸ் என்னன்னா, ஒரு ஃப்ளவர்ஸ் நல்ல முழுசா எப்படி பூ முழுமையா விரிஞ்சு நிக்குதோ, எப்படி ஆகாயத்த பார்த்து தன்ன ஒண்ணும் இல்லாத தன்மையில அது ஒரு பரவச நிலையில இருக்கும் அந்த ஃப்ளவர்ஸ். அந்த பரவச நிலையையும் நீங்க கவனிக்கணும். அந்த உணர்வு கூட அந்த பரவச நிலை வரும். நீங்க ஏதோ ஒரு ஆன்மீக பயிற்சி செஞ்சு, இல்லன்னா ஏதோ ஒரு பயிற்சிகள செஞ்சா பரவச நிலை வராது. உங்க உணர்வு கூட ஒரு பரவச நிலை அதில சேரணும். அது சேர்ந்தா தான், நீங்க அவங்கள நீங்க அப்படியே பார்த்து அப்படியே அப்படியே மகிழுவீங்க. அந்த மகிழ்ச்சி அதில வரணும். உங்க ஃபேஸு ரொம்ப பரவச நிலையில பிரைட்டா இருக்கும். அத நீங்க கவனிக்கணும். அது மாதிரி உணர்வு வந்து நம்ம உயிருக்குள்ள ஜாயிண்ட் ஆகும். இது எதிலிருந்து பிறக்குதுன்னா, இறைவனுடைய மனசுன்னு சொன்னேன் இல்லையா? எலக்ட்ரான்ஸ் பவர். அந்த இறைவன் குடுத்திருக்கிற இந்த உலக ஆக்டிவ் பண்ணக்கூடிய மனசுக்குள்ள தான் இந்த பரவச நிலை இருக்கு. நான் ஏற்கனவே அந்த ரகசியத்த உங்களுக்கு சொல்லுதுன்னு சொல்லியிருந்தேன். அதனால நம்ம மனச முழுசா விட முடியாது வாழ்க்கையில. ஏன்னா, அது நல்லதையும் சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருக்கும், கெட்டதையும் சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருக்கும். அதனால அந்த நல்ல விஷயங்கள அது சொல்லும்போது, நம்ம உணர்வோட அத கவனிச்சு, நம்மளோட அறிவு நிலையில கலந்து அந்த பரவச நிலையில அப்படியே பார்த்தோம் அப்படின்னா, நம்ம யார பார்க்குறோங்கிற உணர்வு அது பிரைட்டா இருக்கும். அப்ப யார நம்ம பார்க்கோங்கிற அந்த உணர்வு பிரைட்டா ஆகும்போது தான், நீங்க வந்து ரொம்ப அமைதியா அத ஆனந்தமா அத தொட முடியும். இப்ப நீங்க ஆனந்தம், ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆனந்தமா இருக்கணும். ஆனந்தமா இருக்கலான்னு நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேன். நான் ஆனந்தமா இருக்கணும்னு நெனைக்கேன். நான் ஆனந்தமா இருக்கிறதுக்கு தான் இதெல்லாம் செய்யணும்னு நெனைக்கேன். நான் ஆனந்தமா இருக்கிறதுக்கு தான் ஒரு பயிற்சிய படிக்கணும்னு நெனைக்கேன். நான் ஆனந்தமா இருக்கிறதுக்கு தான் ஒரு ஏதோ ஒரு யோகாவோ இல்லைன்னா, ஒரு தியானமோ ஏதோ கத்துக்கிடணும்னு நெனைக்கேன் அப்படின்னா, அது வராது. அது அடிப்படையா அது கிடையாது. ஆனா, உங்க உயிருக்கு உள்ள அது நிரந்தரமா அது இருக்குது. இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டு எப்படி சொல்லணும்னா, ஒரு மாங்கொட்டை இருக்குது. அந்த மாங்கொட்டைக்கு உள்ள இப்ப மாம்பழ சீசனு அதனால உங்களுக்கு அது மாங்கொட்டைய சொல்லுது. அப்பதான் இந்த இந்த க்ஷணத்துல உங்களுக்கு அது நல்லா புரிய முடியும். இப்போ மாங்கொட்டைக்கு உள்ள மரம் இருக்கா? இல்லையா? நல்லா கவனிச்சு ஆழ்ந்து பாருங்க. மாங்கொட்டைக்கு உள்ள மரம் இருக்கா? இல்லையா? இருக்கு தானே! ஆனா, அது நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்குது. ஆனா, கொட்டைக்குள்ள மரம் இருக்குதா? இல்லையா? இருக்குது. அது கொஞ்சம் பின்னால இருக்குது, உள்ள இருக்குது. அதனுடைய ஆதி மூலத்தில உள்ள மரமாக தான் அந்த கொட்டையில இருக்குதுங்கிறது நீங்க புரியணும். இப்ப இந்த கொட்டைய நீங்க இப்போ ஒரு மண்ணுல புதைச்சு வச்சு தண்ணி ஊத்தி ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு பெரிய மரமா உங்களுக்கு தெரியும். அதில நெறைய மாங்காய்கள், மாம்பழங்கள்லாம் கிடக்கும். இது இது வந்து எதில போகும் அப்படின்னா, உங்க உணர்வ நீங்க உணர்ச்சியோட பயன்படுத்தினீங்கன்னா, நீங்க எதிர்காலத்த நோக்கிய பயம் உங்களுக்குள்ள வந்துரும். அது வந்த உடனே உங்க உணர்வ உங்களுக்கு முன்னால நிக்கிறவங்க கிட்ட காட்ட முடியாம, நீங்க உடனே உணர்ச்சியில உங்கள வந்து பாதிக்க வைப்பீங்க. அதனால இந்த கொட்டைக்குள்ள மரம் இருக்கா? இல்லையான்னு புரிஞ்சுகிட்டு, இருக்குன்னு தெரிஞ்சு பார்க்குறோம் இல்லையா? அதுதான் உணர்வு. நீங்க நடந்து முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு உணர்வு வரும்ன்னு சொன்னா, நீங்க நடக்கிற வாழ்க்கை ஃபுல்லா உங்களுக்கு பிரச்சனையா மாறிரும். அப்போ மரம் தான் இப்போ கொட்டையில வரலையே! அப்படின்னு நினைக்கக்கூடாது.
கொட்டைக்குள்ளே மனம் இருக்குது. அந்த மரம் வந்து இருக்குது. அங்கே மனமும் கலந்துருக்கு, உயிரும் கலந்துருக்கு. அந்த கொட்டைக்குள்ளே உறவு எல்லாமே அதில் கலந்துருக்கு. அதில் அர்ப்பணிப்பு தன்மை இருக்குது, கொடுக்குற தன்மை இருக்குது, செயல் தன்மை இருக்குது. மரத்தை நீங்கள் அந்த கொட்டையை வந்து மண்ணில் போட்ட உடனே அது வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதில் செயல் இருக்குது. ஆனால் அது சும்மா அப்படி அப்படி பார்க்கும்போது ஒரு கொட்டை மாதிரி தான் தெரியும். நீங்கள் அதை தான் நீங்கள் விழிப்புணர்வாக கவனிங்கன்னு நான் உங்களை சொல்லுது. நீங்கள் பாருங்கள் முதல்ல அது என்னதுன்னு. உங்கள் முன்னால் நிற்கிறவங்கள யாருன்னு பாருங்கள். அது பார்த்த உடனே இவங்க நமக்கு உதவுவாங்களா, உதவ மாட்டாங்களா, நமக்கு நல்லது செய்வாங்களா, செய்ய மாட்டாங்களாங்கிறத நம்ம கவனிக்கக்கூடாது. அந்த பார்த்தா இது கண்டிப்பாக இது மரமா, கொட்டையை பார்க்கும்போது இது மரமாக வந்துடும், இது மரம் இருக்குது இதுக்கு உள்ள அப்படின்னு புரிஞ்சுதுன்னா, நீங்கள் யாரை பார்க்கீங்களோ அந்த தன்மையோட உணர்வை அது பரவச நிலையாக மாற்றும். அந்த உணர்வை நீங்கள் பரவச நிலையாக மாற்றும் போது தான் அந்த உணர்வு செயல்படும். இல்லைன்னா அது உணர்ச்சியாக மாறிடும். அதனால் உணர்வை இது மாதிரி நீங்கள் ரசித்து இறைத்தன்மையோட அன்போட அதை கலந்து பார்க்கணும். இப்போ நீங்கள் மனைவிட்ட பார்த்தீங்கன்னா உணர்வில் ஒரு காதல் இருக்கணும். நீங்கள் மனைவியை பார்த்தீங்கன்னாலும் சரி, இல்லை உங்கள் காதலியை பார்த்தாலும் சரி, என்ன இருக்குது? அதில் காதல் தான் இருக்குது. அப்போ அந்த மனைவிக்கிட்ட அன்பு வருமா அப்படின்னா, அது அன்பு ஒரு சின்னதாக அப்படி மறைஞ்சு நிற்கும். அது அவ்வளோதான். அந்த அன்பு யாருக்கிட்ட இருக்குது? அம்மா அப்பா கிட்ட தான் வரும். அப்போ அன்பு அம்மா அப்பா கிட்ட கிடைக்கும். காதல் கணவன் மனைவிக்குள்ளே கிடக்கும். காதலன் காதலிக்குள்ளே கிடைக்கும். அந்த காதலன் காதலிங்கிறது யாருன்னா கணவன் மனைவிக்கு உள்ளே நடக்கணும். அந்த காதலன் காதலி கணவன் மனைவிக்கு முன்னால் ஒருத்தங்க கிட்ட நடக்குது இல்லையா, அது உண்மையான காதல் இல்லை. அது உங்களுடைய இளமை பருவத்தோட அறியாமை. அதனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிடணும்னா, அந்த கனவை, அந்த அறிவு, அந்த உணர்வு, அந்த உணர்ச்சி இல்லாமல் பார்த்துக்கணும். இது நீங்கள் உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க, உங்கள் மனைவியை பார்க்குறீங்க, உங்களோட குழந்தைய பார்க்குறீங்க, உங்களோட தொழில் செய்கிற விஷயங்களை நீங்கள் கவனிக்கிங்க, அதில் நீங்கள் பார்க்கிங்க. என்ன தொழில் செய்கிறீங்களோ அதை நீங்கள் பார்க்கும்போது அதில் உணர்வு இருக்கணும். அந்த உணர்வு பரவச நிலையில் இருக்கும். பரவச நிலைன்னா ஏதோ மந்திரம் படிச்சுட்டு தியானம் படிச்சுட்டு அப்படியே ஒரு பரவச நிலை வருதில்லை, அது இல்லை. அந்த பரவச நிலை வேறு. அது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பரவச நிலைன்னா என்னன்னு சொல்லித்தரேன். இப்போ வாழ்க்கையில் நடைமுறையில் நடக்கிற பரவச நிலை இந்த உணர்வு தான். அப்போ அந்த உணர்வு கூட மனசையும் சேர்க்கணும், அறிவையும் சேர்க்கணும், உயிரையும் சேர்க்கணும். அப்படி கலந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதை பார்த்து ஞாபகம் பண்ணி அதுக்கு அப்புறம்தான் அதை செயலுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அந்த உணர்வு அங்கே இன்னொருத்தர் உடம்புல பாயும். அப்படி பாயும்போது நீங்கள் என்ன நினைக்கிங்களோ அது மாதிரியே நடக்க ஆரம்பிக்கும். இவ்வளோ தான் உணர்வு. இந்த உணர்வு நம்ம உடம்புல, அந்த மனித உடம்புல எது மாதிரி நம்ம ஆளுகை செய்யணும்னு தெரிஞ்சு இதை கவனித்து பார்த்து உங்கள் செயல்முறையை செய்து மகிழ்ச்சியாக வாழுங்க. ஆயுஷ்மான் பவ. நமஸ்காரம்.